சேர்த்து அருளிடும் பூஜை. சௌபாகியங்கள் பூஜை செய்யறது இதுதான் நியாயமான ஒரு ஆசை. சராசரி மனிதனுடைய ஆசைங்கிறது பசங்க படிப்பு, உத்தியோகம், திருமணம், சந்தான பிராப்தி, வீடு வாசல் வாங்குறது, சரீர ரோகங்கள் இல்லாம இருக்கணுங்கிறது. இதுதான் சராசரி மனிதனுடைய ஆயுள் காலத்துல உண்டான நியாயமான ஆசைகள். இந்த நியாயமான ஆசைகள் கை கொண்டாவே நமக்கு போதும். 10 வீடு வாங்கியோ 10 கார் வாங்கியோ நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுதான் நியாயமான ஆசைகள். இந்த நியாயமான ஆசைகள் நமக்கு லைஃப் லாங்க நம்ம குழந்தைகள் சந்ததியெல்லாம் நல்லா வளரணும்னு பிரார்த்தனை பண்ணி பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும்னு இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த பூஜையை செய்கிறோம். எல்லாரும் நீங்கள் வந்திருக்கீங்க, இஷ்டமித்திர பந்துகளோடு எல்லாம் வந்திருக்கீங்க, குழந்தைகளோடு எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பூஜையெல்லாம் எல்லா ஈடுபாடோட இன்வால்மெண்ட்டோட இருந்து இந்த பூஜையை கவனிங்க. கதையெல்லாம் இருக்குது, எல்லாரும் சவணம் பண்ணுங்க, பிரசாதம் ஸ்வீகாரம் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப விசேஷமான நாள், பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சரி, ஓம் கையில் 5 குட்டு குட்டுங்க. கையில் பூஜிருக்கீங்களா, 2 பிடிச்சி 5 குட்டு குட்டுங்க. ஓம் வக்கரதுண்டாய மகாகாரிய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருதேவ சர்வகாரேஷு சர்வதா ததேவ லக்னம் சுபதனம் ததேவ தாராய் சேர்த்து அருளிடும் பூஜை. சௌபாகியங்கள் யாவையும் ஒன்றாய் சேர்த்து அருளிடும் பூஜை. பௌர்ணமி நாளில் செய்திடும் சத்யநாராயண பூஜை. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை, ஸ்ரீ சத்யநாராயண பூஜை. சௌபாகியங்கள் யாவையும் ஒன்றாய் சேர்த்து அருளிடும் பூஜை. கஷ்டங்கள் தீரவே கலியுக வரதனை தந்தது. எளிதாய் செய்திடும் போதிலும் பெரிதாய் பலன் தர வல்லது. கலியுக கஷ்டங்கள் தீரவே கலியுக வரதனை தந்தது. எளிதாய் செய்திடும் போதிலும் பெரிதாய் பலன் தர வல்லது. ஏழ்மை நிலையினை நீக்கியே நம் ஏழ்மை நிலையினை நீக்கியே ஏற்றங்கள் யாவும் தருவது, புது மாற்றங்கள் கொண்டு சேர்ப்பது. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை, ஸ்ரீ சத்யநாராயண